வணக்க நண்பர்களே, ரிஷி எலக்ட்ரானிக்ஸ் ஆவண கைகாட்டி புதுக்கோட்டை மாவட்டம். இன்றைக்கி நமக்கு சர்வீஸ்க்கு வந்திருக்க ஆம்பு விவேக் 1000 வந்திருக்குதுங்க. பீஸ் போட்டால் போகுதுன்னு சொல்லி கஸ்டமர் கொடுத்துருக்குறாங்க. என்ன கம்ப்ளைண்ட்டு என்னங்கிறத நம்ம உள்ளே பிரித்து பார்க்கலாம். உள்ளே கலட்டி பார்த்தாச்சுங்க. உள்ளே கலட்டி பார்க்குறப்ப டிரான்ஸ்டருடைய கலெக்டருக்கும் எம்மீட்டரும் ஷார்ட்டு காட்டுதுங்களா. அதேமாதிரி இந்த எம்மீட்டரும் ஷார்ட்டு, டிரான்ஸ்டருடைய பேஸும் ஷார்ட்டு காட்டுதுங்க. இப்போ நம்ம அவுட்புட் டிரான்சிஸ்டரில் கம்ப்ளைண்ட் இருக்குது. நம்ம அந்த பாரை கழட்டிட்டு நம்ம அதை ரெடி பண்ணி பார்ப்போம். எத்தனை டிரான்ஸ்டர் போயிருக்கு என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் நண்பர்களே. இல்லை வேறு என்னட்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கூப்பிடுங்க, உங்களுக்கு ஏதாவது கிளியர் பண்ணி தர்றேன் டவுட் இருந்துச்சுன்னா. இதில் டிரைவர் போர்டில் எரியலை, இந்த ரெசிஸ்டர்லாம் உள்ள எரியலை, அது சுத்தமாக இருக்குது. இது டிரான்ஸ்டர் எம்மீட்டரும் கலெக்டரும் ஷார்ட் ஆனதுனால அந்த பீஸு போயிருக்குதுங்க. இப்போ நம்ம இதை கழட்டி விட்டு நம்ம பார்த்தோம்னா என்ன கம்ப்ளைண்ட் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, உங்களுக்கு பேஸு டு கலெக்டர் டு எம்மீட்ரு தான் ஷார்ட்டுங்கிற மாதிரி நம்ம கெஸ் பண்ணோம். ஆனால் இப்போ இதை கலெக்டர் டு பேஸு டு கலெக்டர் பாருங்கள், இது ஷார்ட் காட்டுதுங்க. கலெக்டர் டு எம்மீட்ரு ஷார்ட் காட்டலை, அது கரெக்டாக இருக்குது. அப்போ பேஸில் தான் ஷார்ட் ஆகிருக்குது. பேஸு ஷார்ட் ஆச்சு அப்படின்னா பெரும்பாலுமே ஒரு டிரான்ஸ்டரோடு நிற்காது. வோல்ட்டு கலெக்டர்லேருந்து பேஸுக்கு 65 வோல்ட்டு, அது அப்படியே ஃபுல்லாக போகுங்க. அப்படி போச்சு அப்படின்னா இருக்கிற டிரான்சிஸ்டர் அந்த செக்ஷனே கம்ப்ளைண்ட் ஆகிரும். திருப்பி பீஸ் போடாமல் அந்த ஒரு ஷார்ட்லேயே நின்றுச்சு அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டை தவிர்த்துக்கலாம். ஓரளவு அந்த என்ன டிரான்ஸ்டர் போயிருக்கோ அதோட நின்றுக்கிறோம். ஆனால் இப்போ எத்தனை டிரான்ஸ்டர் போயிருக்குன்னு தெரியலைங்க. இதை நம்ம கலட்டி ஒவ்வொன்றையும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கிட்டுலாம். ஓகே நண்பர்களே, பார்ப்போம் வாங்க. மேலே உள்ள டாப் டிரான்சிஸ்டர் நல்லா இருக்குது. கீழே உள்ளதில் இப்போ நம்ம கழட்டி செக் பண்ணதில் எல்லாமே கழட்டிட்டோம், வேறு கழட்டி விட்டு பார்த்துட்டோம். பார்த்ததில் ஒரே ஒரு டிரான்சிஸ்டர் மட்டும் பேசிட்டு கலெக்டர் ஷார்ட் காட்டுதுங்க. இப்போ நம்ம அந்த டிரான்சிஸ்டரை கலட்டி நம்ம மாற்றிட்டு செக் பண்ணி பார்ப்போம். இவங்க ஒரு பீஸ் போடாதனால தான் இது தவாளிச்சிருக்குதுங்க. பீஸ் திருப்பி போட்டிருந்தாங்க அப்படின்னா இருக்கிற எல்லா டிரான்சிஸ்டரும் ஷார்ட் ஆகிருக்கும். ஏதோ கொஞ்சம் கவனமாக அவங்க கம்ப்ளைண்ட் ஆனவொடனே எடுத்து வச்சுட்டாங்க போல் ஆம்பை. நம்மளும் பீஸ் போட்டு பார்க்கலங்க. நம்ம இவங்கள செக் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்துக்கலாமேங்கிறதுனால நம்ம கலட்டி செக் பண்ணோம். நம்ம பீஸை போட்டு ஆன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மறுபடியும் வோல்ட்டு உள்ளே போயிருக்கும், டிரான்சிஸ்டர் கண்டிப்பாக அடிபட்டிருக்குங்க. சரி, டிரான்சிஸ்டர் கலட்டி நம்ம மாற்றிட்டு போட்டு பார்க்கலாம். இப்போ இந்த டிரான்சிஸ்டர் தான் போயிருக்குது, பார்ப்போம். இதில் உள்ள டிரான்சிஸ்டர் இதுதாங்க, ஒரு டிரான்சிஸ்டரு. இதை கழட்டி நான் எடுத்துட்டேன், கழட்டி செக் பண்ணால் ஷார்ட்டு தான் காட்டுதுங்க. இதுக்கு உள்ளது புது டிரான்சிஸ்டர் ஆன்மேக் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். புரியுதுங்களா? 3773 ஆன்மேக்கு. இப்போ கீச்சிங் பேஸ்ட் இதில் வச்சுட்டு இன்சுலேட்டர் மாட்டிட்டோம். இதில் எடுத்து மாட்டிட்டு நம்ம மற்ற செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறத. போன டிரான்சிஸ்டரை மாற்றிட்டோமுங்க. இப்போ செக் பண்ணுறோம். பேஸ்ட்டு கலெக்டர் பீப் சவுண்டு வரல. டிரான்சிஸ்டர் ஓகே. இப்போ 2 செக்ஷனுமே இது ஓகேங்க. அந்த செக்ஷன் டிரான்சிஸ்டர் போகலை, இதில் மட்டும்தான் போயிருக்குது. இதை நம்ம ஓகே பண்ணிட்டோம். ஒரே ஒரு டிரான்சிஸ்டர் மட்டும்தான் கம்ப்ளைண்ட்டுங்க. இந்த டிரான்சிஸ்டரு மாற்றியாச்சு. டிரான்சிஸ்டரு இந்த பார்த்துக்கோங்க, தெரியுதுங்களா? புதுசாக தெரியுதா? இதுதான் அந்த டிரான்சிஸ்டர். இந்த ஒயர் பேஸ் ஒயர் கழட்டி விட்டுருக்கோம். இந்த பேஸ் ஒயரை அடித்து விட்டு நம்ம ஆம்பில் மாட்டி நம்ம லோட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் நம்பரில். நம்ம ஒரு டிரான்சிஸ்டர் புல் ஷார்ட்டு அதை நம்ம மாற்றிட்டோம்.
அடுத்து இங்கே உள்ள டிரான்சிஸ்டரு ஓம்ஸ் கரெக்டாக காட்டுது. இங்கே 3 டிரான்சிஸ்டரு பேஸ் டு எமிட் கலெக்டர் வந்து ஷார்ட் காட்டுதுங்க. அது ஓம்ஸ் காட்டும். அது ஒரு 300 ஓம்ஸ், இது ஒரு 300 ஓம்ஸ் காட்டுது. அப்போ இந்த 3 டிரான்சிஸ்டரும் மாற்றணும். இப்போ நாங்கள் ஒன்று மாற்றிருக்கிறோம். எங்கிட்ட ஒரு 3 டிரான்சிஸ்டர் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. அது பாருங்கள். கலெக்டரோட பேஸு 686 ஓம்ஸு காட்டுது. இது வந்து கலெக்டர் டு பேஸு ரிவர்ஸில் காட்டக்கூடாது. அப்படி காட்டுச்சு அப்படின்னா அந்த டிரான்சிஸ்டர் கம்ப்ளைண்ட்டுங்க. இப்போ இதே மாதிரி இந்த டிரான்சிஸ்டரும் கம்ப்ளைண்ட் இருக்குது. இந்த டிரான்சிஸ்டரும் அப்படி தான் இருக்குது, இது அப்படி தான் இருக்குதுங்க. இதை 3 டிரான்சிஸ்டர் மாற்ற வேண்டி இருக்குது. இதை மாற்றிட்டு அடுத்து என்னங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம சொன்ன மாதிரிங்க, கலெக்டர் டு பேஸு ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே இந்த டிரான்சிஸ்டர் போகும்னு சொன்னோம்ல. அதே மாதிரி 4 டிரான்சிஸ்டர் அதனால் ஒன்று தான் செக் பண்ணி எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேஸ் டு கலெக்டர் வந்து 680 ஓம்ஸ் 300 ஓம்ஸ் லீக்கேஸ் ஆகி ஷார்ட் ஆகிட்டே இருந்ததுங்க. இப்போ நம்ம 4 டிரான்சிஸ்டரையும் மாற்றிட்டு புதுசு போட்டோம். அதில் பார்த்தீங்களா, இது 4 புதுசுங்க. இனி இதில் ஒன்று தான் மிச்சப்பட்டுருக்குதா, பழசு மட்டும். ஆமாங்க, இந்த சர்க்கியூட் கரெக்டாக இருக்குங்க. அந்த L1 L2 தான் பிரச்சனை. அதை மாற்றிட்டோம். ஓகே, இப்போ ஆம்பில் மாட்டி வேறு எதுவும் பிரச்சனை இருக்கா, இதோட தான் நிற்கிதானுங்கிறத பார்ப்போங்க. நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ செட்டை ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஆன் ஆயிடுச்சுங்க. ஆடியோ கொடுத்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.